அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். ரம்ஜானுடைய ஃபஸ்ட்டு இஃப்தியார் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் 2 விதமான ட்ரிங்க் ரெடி பண்ணேன். ஒன்று ஷர்பத், இன்னொன்று மில்க் ஷேக் ரெடி பண்ணியிருக்கேன். இதோடைய வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மசால் வடை ரெடி பண்ணலான்னு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய ஹப்பி தான் எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இது 2வது ரம்ஜான் இப்போ வந்திருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி நான் பண்ண வீடியோஸ் எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீலங்காலையும் நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். வியாழக்கிழமைன்னு சொல்லி கொஞ்சம் பத்திலாம் நான் ஏற்றி வச்சுட்டு இப்போ இஃப்தாரிக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம உட்காந்தோன்னா நிறைய துவா ஓதலாம், நிறைய துவா கேட்கலாம். நம்மளுக்கு டைம் அதிகமாக இருக்கும். நம்ம கிச்சன்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் ஆகிடும். அதிகமாக நம்ம இந்த ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம இந்த இபாதத்தில் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தது நீங்கள் குரான்லாம் படிக்க ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, நம்ம லேடிஸ் 23 டேஸில் 30 ஜூஸ் முடிக்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே பிளான் பண்ணுவோம் இல்லையா? நானும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எங்களுடைய மசூதி கஞ்சி இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த ரமலானுடைய 10 நாட்களில் ரொம்ப முக்கியமாக ஓத வேண்டிய துவா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் ரப்பி கஃபிர் வரஹம் வந்த ஹைருர் ராஹிமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து கருணை செய்வாயாக, கருணை செய்பவர்களில் நீ மிக மேலானவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த துவாவை நம்ம 10 நாளும் ஓதணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம நோன்பு திறக்கிற துவா ஓதிட்டு நான் நோன்பு திறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எனக்கு இந்த இஃப்தியார் முடிஞ்சது. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறதுனால அதிகமாக ரெசிபீஸ்லாம் இல்லாமல் சிம்பிளாகவே நான் முடிச்சுட்டேன். கொஞ்சம் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெசிபீஸ்லாம் நான் அதிகமாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ரம்ஜான்லாம் அப்படின்னு ஏதாச்சும் என் கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அம்மிமா என்னம்மா பண்ணுற? இஃப்தாரி முடிஞ்சிச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இஃப்தாரியுடைய பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம சஹருக்காக என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். சமைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது தான் பெரிய பாடாக இருக்குது. எல்லா லேடிஸ்க்கும் இது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைஞ்சிட்டு ப்ரான் செய்யலாமா இல்லை சிக்கன் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லேடிஸ்க்கு இப்படிதான் நோம்பு நேரத்துல சஹரு இஃப்தியாரு கரெக்டா போயிட்டே இருக்கும் சமையல் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகே, நான் சமைக்க போறேன்ப்பா. பாய்.